திரு கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் பகுதி 6. வானலாவி வளர்ந்திருந்த மரங்களின் கிளைகள் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் பரவி பண்ணி கொண்டிருந்த வனப்பிரதேசத்தில் மத்தியில் அழகான சிற்ப வீடு ஒன்று காணப்பட்டது. மனோகரமான காலை நேரம். சூரியன் உதயமாகி ஒரு ஜாமம் இருக்கும். ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களின் உச்சியில் வசந்த காலத்தில் இளந்தென்றல் உலாவிய போது சலசலவென்று இலைகள் அசியும் இனிய ஓசை எழுந்தது. பட்சி ஜாலங்களின் கண்டங்களில் இருந்து விதவிதமான ஸ்ருதிபேதங்களுடன் மதுரமான அமுத கீதங்கள் பெருகி கொண்டே இருந்தன. வீட்டை சுற்றி இருந்த மரங்களின் அடியில் அங்கங்கு பெரிய பெரிய கருங்கற்கள் கிடந்தன. அந்த கற்களில் தனித்தனியாகவும் இருவர் மூவராகவும் இளம் சிற்பிகள் அமர்ந்து கையில் கல் ஒளியுடன் வேலை செய்து கொண்டிருந்தனர். சிற்பிகள் கருங்கற்களில் கல் ஒளியினால் வேலை செய்த பொழுது உண்டான கல் கல் என்ற ஓசை இலைகள் அசையும் ஓசையுடனும் பட்சிகளின் மதுர கானத்துடனும் கலந்து செவி கொடுத்து கேட்பவர்களுக்கெல்லாம் நாத போதையை உண்டாக்கிற்று. இத்தகைய கீத பிரவாகத்துக்கிடையே திடீரென்று வீட்டிற்குள்ளிருந்து ஜல் ஜல் என்று சத்தம் வந்தது. இளம் சிற்பிகள் அவ்வளவு பேரும் சொல்லி வைத்தது போல் வேலையை நிறுத்திவிட்டு காது கொடுத்து கேட்டனர். அவர்களுடைய முகங்கள் எல்லாம் ஏக காலத்தில் மலர்ந்தன. ஏனெனில் அந்த ஜல் ஜல் ஒலியானது அவர்களுடைய ஆச்சாரிய சிற்பி மகள் சிவகாமி தேவியின் பாத சலங்கை ஒலி என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். 3 நாட்களாக ஏதோ ஒரு காரணத்தால் சோகத்தில் ஆழ்ந்திருந்த சிவகாமி இன்றைக்கு சோகம் நீங்கி மீண்டும் நடனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறாள் என்பதை அந்த ஓசை பறையறிவித்து தெரிவித்தது. சற்று நேரம் அந்த இனிய ஒலியை கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு ஒருவரோடொருவர் முகபாவத்திலேயே சம்பாஷணை செய்துவிட்டு இளம் சிற்பிகள் மீண்டும் தங்கள் வேலையை ஆரம்பித்தனர். ஆயனரின் சிற்பக் கோவிலுக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு முன் அவர் அந்த நடுக்காட்டில் வந்து வீடு கட்டி கொண்டு வசிக்க நேர்ந்தது ஏன் என்பதை சிறிது கவனிப்போம். தெற்கே பாண்டிய நாட்டின் எல்லையிலிருந்து வடக்கே கிருஷ்ணா நதி வரையில் பறந்து இருந்த பல்லவ ராஜ்யத்தில் காஞ்சியை தலைநகராக கொண்டு மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி சிறப்புடன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காலத்தில் தமிழகமெங்கும் ஒரு அதிசயமான கலை மறுமலர்ச்சி ஏற்பட்டிருந்தது. செந்தமிழ் நாடெங்கும் மகா சிற்பிகளும் சித்திர கலைஞர்களும் தோன்றி சிற்ப சித்திர கலைகளை அற்புதமாக வளர்த்து வந்தனர். குன்றுகளை குடைந்து கோவில்களாக்கும் கலையும் கற்பாறைகளில் சிற்பங்களை செதுக்கும் கலையும் எங்கும் பரவி வந்தது. அதே சமயத்தில் தெய்வ தமிழகத்தில் சைவ வைஷ்ணவ சமயங்கள் புத்துயிர் பெற்று தழைக்கத் தொடங்கின. சிவனடியார்களும் வைணவ பெரியவர்களும் ஸ்தல யாத்திரை என்கின்ற வியாஜ்யத்தில் தேசமெங்கும் பிரயாணம் செய்து சைவ வைஷ்ணவ சமயங்களை பரப்பி வந்தனர். இது காரணமாக தமிழகத்தில் சில நூற்றாண்டு காலமாய் வேரூன்றியிருந்த புத்த சமண சமயங்களும் சைவ சமண சமயங்களுக்கும் தீவிர போட்டியும் ஏற்பட்டது. அந்தந்த சமய தத்துவங்களை பற்றி விவாதங்கள் எங்கு பார்த்தாலும் காரசாரமாக நடந்து கொண்டிருந்தன. மேற்படி சமய போட்டியானது கலைத்துறையில் மிகுதியாக காணப்பட்டது. ஒவ்வொரு சமயத்தினரும் தங்கள் சமயத்தையொட்டி கலைகளை வளர்க்க முயன்றனர். சைவ வைஷ்ணவர்கள் சிவன் கோவில்களையும் பெருமாள் கோவில்களையும் நாடெங்கும் நிர்மாணிக்க விரும்பினர். பக்தர்களும் சமணர்களும் புத்தர்களும் சமணர்களும் எங்கெங்கும் விகாரங்களையும் சமணப் பள்ளிகளையும் நிறுவத் தொடங்கினர். பாறைகளுக்கும் குன்றுகளுக்கும் கூட பெரிய போட்டி ஏற்பட்டது. ஒவ்வொரு மதத்தினரும் இது எங்கள் குன்று, இது எங்கள் பாறை என்று பாத்தியதை கொண்டாடினர். அந்த பாறைகளையும் குன்றுகளையும் குடைந்து கோவில்களையும் விகாரங்களையும் நிர்மாணிக்கும் ஆசையில்தான் அத்தகைய போட்டி உண்டாயிற்று. அதே மாதிரி சிற்பிகள் சித்திரக்கலைஞர்களின் விஷயத்திலும் பலமான போட்டி ஏற்பட்டது. பெயர் பெற்ற சிற்பிகளிடமும் சித்திரக்கலைஞர்களிடமும் 4 மதத்தினரும் வந்து மன்றாடி அழைத்தனர். அத்தகைய பலமான போட்டிக்கு ஆளாகி இருந்தவர்களில் ஆயன சிற்பியும் ஒருவர். காஞ்சிமா நகரில் பிறந்து வளர்ந்து கலை பயின்ற ஆயனர் இளம் பிராயத்திலேயே மகா சிற்பி என்று பெயர் பெற்றுவிட்டார். ஆயனருடைய புகழ் வளர வளர அவருடைய வேலைக்கு குந்தகம் அதிகமாக ஏற்பட்டது. மகேந்திர சக்கரவர்த்தி முதல் சாதாரண ஜனங்கள் வரை அடிக்கடி அவருடைய விடுதிக்கு வருவதும் அவருடைய சிற்ப வேலைப்பாடுகளை பாராட்டுவதுமாக இருந்தார்கள். வந்தவர்களை வரவேற்று உபசரிப்பதிலேயே அவருடைய காலம் அதிகமாக செலவழிந்து வந்தது. சைவ குலத்தில் பிறந்த ஆயனர் இயற்கையில் சைவ மதப்பட்டு கொண்டிருந்தார். அதோடு பழந்தமிழ்நாட்டு சிற்ப வடிவங்களில் சிறந்ததான ஸ்ரீ நடராஜ வடிவம் அவருடைய உள்ளத்தை பூரணமாக கவர்ந்திருந்தது. எனவே அவருடைய சிற்ப வேலைகள் பெரும்பாலும் சைவ மதத்தை தழுவியனவாகவே இருந்தன. இதன் காரணமாக புத்த பிட்சுக்களும் சமண முனிவர்களும் ஆயனரை தங்கள் சமயத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று இடைவிடாத முயற்சிகளை செய்த வண்ணமே இருந்தனர். இந்த தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காக
ஆயனச் சிற்பியார் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். அதாவது காஞ்சி நகரை விட்டு சென்று எங்காவது நடுக்காட்டில் ஏகாந்தமான பிரதேசத்தில் வீடு அமைத்து கொண்டு வசிக்க வேண்டும் என்பதுதான் அது. அந்த விதம் ஆயனர் தீர்மானித்ததற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருந்தது. அந்த மகா சிற்பி சிற்ப சித்திர கலைகளை நன்கு பயின்றதோடு பரத சாஸ்திரம் என்னும் மகா சமுத்திரத்தையும் கரை கண்டவராக இருந்தார். அவருடைய ஏக புதல்வி சிவகாமி குழந்தையாய் இருந்த பொழுதே நடனக்கலையில் அவள் சிறந்த தேர்ச்சி அடைவாள் என்பதற்கு அறிகுறிகள் காணப்பட்டன. ஆயனருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆசை உதயமாயிற்று. குழந்தை சிவகாமிக்கு பரதநாட்டிய கலையில் பயிற்சி அளிக்க வேண்டும். அவளுடைய நடன தோற்றங்களை பார்த்து அவற்றைப் போலவே ஜீவ கலையுள்ள நவநடமான நடன வடிவங்களை சிலைகளில் அமைக்க வேண்டும் என்னும் மனோரதம் அவருக்கு உண்டாகியது. நாளுக்கு நாள் வலுப்பெற்றும் வந்தது. நகரத்தை விட்டு எங்கேயாவது ஏகாந்தமான பிரதேசத்துக்கு போனால் ஒழிய மேற்படி மனோரதம் நிறைவேறுவது சாத்தியமாகாது என்பதையும் அவர் நன்கு உணர்ந்தார். ஆயனர் தம் விருப்பத்தை மகேந்திர சக்கரவர்த்தியிடம் விண்ணப்பித்து கொண்ட பொழுது கலைஞர்களுடைய விசித்திர குணாதிசயங்களை நன்கு அறிந்தவரான மகேந்திர பல்லவர் உடனேயே அவருடைய யோசனைக்கு சம்மதமும் அளித்தார். அதற்கு வேண்டிய சௌகரியங்களையும் செய்து கொடுக்க முன் வந்தார். காஞ்சியிலிருந்து ஒரு காத தூரத்தில் ராஜபாட்டையிலிருந்து விலகி இருந்த அந்த வனப்பிரதேசம் ஒன்றை ஆயனர் தேர்ந்தெடுத்து அங்கே வீடு கட்டிக்கொண்டு குழந்தை சிவகாமியுடன் பதியை இழந்திருந்த தன் தமக்கையுடனும் வசிக்கலானார். எந்த நோக்கத்துடன் ஆயனர் அந்த ஏகாந்தமான பிரதேசத்தை தேடி வந்தாரோ அந்த நோக்கம் சில அம்சங்களில் நன்கு நிறைவேறி வந்தது. சிவகாமி நாட்டியக்கலையில் நாளுக்கு நாள் தேர்ச்சி அடைந்து வந்தாள். அவளுடைய நடன தோற்றங்களை பார்த்து ஆயனர் முதலில் அவை போன்ற சித்திரங்களை வரைந்து கொண்டார். பிறகு அந்த சித்திரங்களைப் போலவே அதிசயமான ஜீவ கலை புரிந்த நடன உருவங்களை கல்லிலே அமைக்கலானார். ஆயனர் ஏகாந்தமான பிரதேசத்துக்கு போன போதிலும் வெளி உலகம் அவரை அடியோடு தனியாக விட்டுவிடவில்லை. கலைஞர்களும் கலைகளில் பற்றுடையவர்களும் காட்டு வழிகளிலும் புகுந்து ஆயனர் வீட்டை அடிக்கடி தேடிச் சென்றனர். அப்படி சென்றவர்களில் முக்கியமானவர் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய குமாரர் மாமல்லரும் தான். இவர்கள் ஆயனர் வீடு செல்வதற்கு ஒரு முக்கியமான முகாந்திரமும் இருந்தது. சக்கரவர்த்தியும் மாமல்லரும் ஒரு நாள் கடல் மல்லை துறைமுகத்துக்கு சென்ற பொழுது கடற்கரை ஓரமாக பறந்து கிடந்த குன்றுகளும் பாறைகளும் அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தன. அந்த குன்றுகளிலும் பாறைகளிலும் விதவிதமான சிற்ப வேலைகளை செய்து கடல் மல்லை தலத்தை ஒரு சொப்பனலோகமாக செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தனர். தமிழகம் எங்குமிருந்து ஆயிரக்கணக்கான சிற்பிகள் அங்கு வந்து வேலை செய்யத் தொடங்கினர். இந்த வேலைகள் சம்பந்தமாக ஆயனரிடம் கலந்து ஆலோசிப்பதற்கும் அவ்வப்பொழுது அவரை அழைத்து சென்று நடந்திருக்கும் வேலைகளை காட்டுவதற்குமாக சக்கரவர்த்தியும் மாமல்லரும் அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி வர வேண்டியதாயிருந்தது. அப்படி வரும்போதெல்லாம் ஆயனரின் நடன சிற்பங்களை பார்த்து அவர்கள் பாராட்டியதுடன் சிவகாமியை நடனமாடச் சொல்லியும் பார்த்து மகிழ்ந்தனர். சிவகாமி மங்கை பருவத்தை அடைந்து நடனக்கலையில் ஒப்பற்ற தேர்ச்சியும் அடைந்த பிறகு காஞ்சி ராஜசபையில் அவளுடைய நடன அரங்கேற்றத்தை நடத்த வேண்டுமென்று சக்கரவர்த்தி ஆக்ஞாபித்தார். அந்த அரங்கேற்றம் எப்படி இடையில் தடைப்பட்டு போயிற்று என்பதைத்தான் இந்த வரலாற்றின் ஆரம்ப அத்தியாயங்களில் நாம் பார்த்தோம். தெய்வமாக்கலை. அரண்மனை மத்தியில் அமைந்த ஆயனர் வீட்டில், அரண்யத்தின் மத்தியில் அமைந்த வீட்டில் உட்புறம் கண்கொள்ளா காட்சியளித்தது. வெளித்தாழ்வாரத்தையும் முன்வாசலையும் தாண்டி உள்ளே சென்றதும் நாலுபுறமும் அகன்ற கூடங்களும் நடுவில் விசாலமான முற்றமுமாக அமைந்த பெரிய மண்டபமும் காணப்பட்டன. முற்றத்துக்கு மேலே மண்டபம் எடுப்பாக தூக்கி கட்டப்பட்டு இருந்தது. கூடங்களின் ஓரங்களில் சிற்ப வேலைப்பாடு அமைந்த தூண்கள் நின்றன. அவை மேல் மண்டபத்தை தாங்குவதற்காக நின்றனவா அல்லது அலங்காரத்துக்காக நின்றனவா என்று சொல்ல முடியாமல் இருந்தது. நாலுபுறச் சுவர்களிலும் விதவிதமான வர்ணங்களில் அழகழகான சித்திரங்கள் காணப்பட்டன. அவற்றில் ஸ்ரீ நடராஜமூர்த்தியின் நாதாந்த நடனம், தாண்டவ நடனம், குஞ்சித நடனம், ஊர்த்துவ நடனம் ஆகிய தோற்றங்கள் அதிகமாக இருந்தன. அம்மாதிரியே ஒரு அழகிய இளம்பெண்ணின் பல வகையான அபிநய நடன தோற்றங்களும் அதிகமாக காட்சியளித்தன. முற்றத்தில் பெரிய கருங்கற்களும் உடைந்த கருங்கற்களும் பாதி வேலை செய்யப்பட்ட கருங்கற்களும் கிடந்தன. ஒரு பக்கத்து கூடத்தில் வேலை பூரணமாகி ஜீவ கலையுடன் விளங்கிய சிலைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. சித்திரங்களில் தோன்றிய அதே இளம்பெண்ணின் மோகன வடிவம்தான் அந்த சிலைகளிலும் விளங்கின. ஒவ்வொரு சிலையும் பரத சாஸ்திரம் சொல்லி இருக்கும் 108 அபிநய தோற்றங்களில் ஒன்றை குறிப்பிடுவதாக இருந்தது.
ஆனால் நாம் குறிப்பிடும் சமயத்தில் அந்த சிற்ப மண்டபத்துக்குள் பிரவேசிப்பவர்கள் மேற்கூறிய அந்த அதிசய சிற்பங்களில் எல்லாம் கவனம் செலுத்தி பார்த்திருக்க முடியாது. அவர்களுடைய கருத்தையும் கண்களையும் அந்த மண்டபத்தின் ஒரு பக்கத்து கூடத்தில் தோன்றிய காட்சிதான் பூரணமாக கவர்ந்திருக்கும். சித்திரங்களிலும் சிலைகளிலும் தோற்றமளித்த இளம் பெண்ணானவள் அங்கே சுயமாகவே தோன்றி கால் சதங்கை கலீர் கலீர் என்று சப்திக்க நடனமாடிக்கொண்டிருந்தாள். அவளுக்கு எதிரே சற்று தூரத்தில் ஆயனச் சிற்பியார் உட்கார்ந்து கண்கொட்டா ஆர்வத்துடன் அதை பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து கொண்டிருந்தவர் திடீரென்று நில் என்றார். அந்த க்ஷணமே சிவகாமியும் ஆட்டத்தை நிறுத்தி அப்பொழுது நின்ற நிலையிலேயே அசையாமல் நின்றாள். ஆயனர் கையில் கல் உளியை எடுத்தார். அவர் அருகில் ஏறக்குறைய வேலை பரிபூர்ணமான ஒரு சிலை இருந்தது. அதன் கண் புருவத்திற்கு அருகே ஆயனர் கல் உளியை வைத்து லேசாக தட்டினார். மறுபடியும் சிவகாமியை பார்த்து சற்றே இரு அம்மா என்று கூறி மேலும் அந்த சிலையின் புருவங்களில் சிறிது வேலை செய்தார். பிறகு போதும் குழந்தாய், இங்கே வந்து உட்கார்ந்து கொள் என்றார். சிவகாமி ஆயனருக்கு அருகில் சென்று உட்கார்ந்தாள். அவள் முகத்தில் முத்து முத்தாக துளிர்ந்த வேர்வையை ஆயனர் தம் அங்கவஸ்திரத்தால் துடைத்துவிட்டு, அம்மா சிவகாமி, பரத சாஸ்திரத்தை எழுதினாரே அந்த மகாமுனிவர் இப்பொழுது இருந்தால் உன்னிடம் வந்து அபிநய கலையின் நுட்பங்களை கற்று தேர்ந்து கொள்ள வேண்டியதாகி இருக்கும். கண் பார்வையிலும் புருவத்தின் நெருப்பிலும் என்ன அற்புதமாக நீ மனோபாவங்களை கொண்டு வந்து விடுகிறாய். நடன கலைக்காகவே நீ பிறந்தவள் என்றார். போதும் அப்பா, போதும், எனக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை, அலுப்பான குரலில் கூறினாள் சிவகாமி. பிடிக்கவில்லையா? என்ன பிடிக்கவில்லை? ஆயனர் வியப்புடன் கேட்டார். நான் பெண்ணாக பிறந்ததே பிடிக்கவில்லை என்றாள் சிவகாமி. சிவகாமி, என்ன இது? 3 நாளாகத்தான் உடம்பு நன்றாக இல்லை என்று சொன்னாய். இன்றைக்கு ஏன் இத்தனை வெறுப்பாக பேசுகிறாய்? என் பேரில் ஏதாவது கோபமா உனக்கு? ஆயனர் பரிவுடன் கேட்டார். உங்கள் பேரில் எனக்கு என்ன கோபம் அப்பா? பரத சாஸ்திரம் என்று ஒன்றை எழுதினாரே அந்த முனிவரின் பேரில் தான் கோபம். எதற்காக இந்த கலையை கற்றுக்கொண்டோம் என்று இருக்கிறது என்று கூறி பெருமூச்சு விட்டாள் சிவகாமி. ஆகா, என்ன வார்த்தை சொன்னாய்! பரத முனிவரின் பேரில் கோபமா? சிவகாமி, நிறுத்திய கலையில் நீ அபூர்வமாக தேர்ச்சி அடைந்திருக்கிறாய். ஆனால் அந்த கலையின் பெருமையை நீ உணரவில்லை. நிறுத்திய கலைதான் மற்ற எல்லா கலைகளுக்கும் அடிப்படை சிவகாமி. அதனால்தான் இதை தெய்வமாக்கலை என்றும் பிரம்மதேவர் பரதமுனிவருக்கு அருளிய நாட்டிய வேதம் என்றும் சொல்கிறார்கள். நிறுத்திய கலையில்தான் சித்திரக்கலை உண்டாயிற்று. அதிலிருந்துதான் சிற்பக்கலை வளர்ந்து இசைக்கலைக்கும் நிறுத்திய கலைதான் ஆதாரம். பரத சாஸ்திரம் அறியாதவர்கள் சங்கீதத்தின் ஜீவ தத்துவத்தையே அறிய முடியாது. அம்மா, அன்றைக்கு ருத்ராச்சாரியாரே இதை ஒப்புக்கொண்டு விட்டார். யார் ருத்ராச்சாரியார்? சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் பெரிய வெள்ள தாடியோடு உட்கார்ந்திருந்தாரே, அவரா? ஆம், அவர்தான் நமது மகேந்திர சக்கரவர்த்தியின் சங்கீத ஆசிரியர். சங்கீதத்தை பற்றிய சாஸ்திரமும் எழுதியிருக்கிறார். இப்போதைக்கு கிழவருக்கு வயது அதிகமாகிவிட்டது. இருந்தாலும் தடியை ஊன்றிக்கொண்டு உன்னுடைய அரங்கேற்றத்துக்கு வந்திருந்தார். உன்னுடைய ஆட்டத்தை பார்த்து பிரமித்து போய்விட்டார். சபை கலைந்த உடனேயே என்னை கூப்பிட்டு உன் மகள் நன்றாய் இருக்க வேண்டும், அவள்தான் இன்று என் குருட்டு கண்களை திறந்தது, ஒரு முக்கியமான உண்மையை உணரச் செய்தாள். நான் சங்கீத சாஸ்திரம் எழுதியிருக்கிறேன், அதெல்லாம் சுத்த தவறு. பரத சாஸ்திரம் பயிலாமல் நான் சங்கீதத்தை பற்றி எழுதியதே பெரும் பிசகு என்று சொன்னார். சங்கீத மகாசாகரமாகிய ருத்ராச்சாரியே இவ்வாறு சொல்லுகிறது என்றால், அப்பா, யார் என்ன சொன்னால் என்ன, எனக்கு என்னமோ ஒன்றுமே பிடிக்கவில்லை. பரதம், சங்கீதம், சிற்பம், சித்திரம் இவற்றிலெல்லாம் உண்மையில் என்ன பிரயோஜனம்? சிவகாமி, நீதான் கேட்கிறாய், கலைகளினால் என்ன பிரயோஜனம் என்று. மகளே, நான் கேட்பதற்கு விடை சொல். வசந்த காலத்தில் மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்குவதால் என்ன பிரயோஜனம்? பௌர்ணமி இரவில் பூர்ணச்சந்திரன் பால் நிலவை பொழிகிறதே, அதனால் என்ன உபயோகம்? மயில் ஆடுவதாலும் குயில் பாடுவதாலும் பயன் யாது? கலைகளின் பயனும் அவை போன்றதுதான். கலைகளை பயில்வதிலேயே ஆனந்தம் இருக்கின்றது. அந்த ஆனந்தத்தை நீ அனுபவித்ததில்லையா? இன்றைக்கு ஏன் இப்படி பேசுகிறாயம்மா? சிவகாமி மறுமொழி எதுவும் சொல்லாமல் எங்கேயோ பார்த்த வண்ணம் இருந்தாள். காதளவு நீண்ட அவளுடைய கரிய கண்களில் முத்துப்போல் 2 கண்ணீர் துளிகள் துளிர்த்து நின்றன. அதை பார்த்த ஆயனர் திடுக்கிட்டவராய் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தார். பிறகு சிவகாமியின் கூந்தலை அருமையுடன் தடவி கொடுத்த வண்ணமே கூறினார். அம்மா, எனக்கு தெரிந்தது. உன்னை அறியா பருவத்தில் சிறு குழந்தையாகவே நாம் இன்னும் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அது தவறுதான். உனக்கு பிராயம் வந்து உலகம் தெரிந்துவிட்டது.
உன்னை ஒத்த பெண்கள் கல்யாணம் செய்து கொண்டு குடியும் குடித்தனமாக வாழ்கிறாள் என்பதை பார்த்திருக்கின்றாய். உன் அன்னை உயிரோடு இருந்திருந்தால் இத்தனை நாளும் உனக்கு கல்யாணம் செய்து வைக்கும்படி என்னை பிராணனை வாங்கியிருப்பாள். ஆனால் நானும் அந்த கடமையை மறந்துவிடவில்லை சிவகாமி. பரத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் 108 அபிநய தோற்றங்களில் 48 தோற்றங்களை சிலைகளில் அமைத்து விட்டேன். இன்னும் 60 சிலைகள் அமைந்தவுடனேயே உனக்கு தக்க மணாளனாக தேடி கல்யாணம் செய்து கொடுத்து விட்டுத்தான் மறு காரியம் பார்ப்பேன். இவ்விதம் ஆயனர் சொன்ன பொழுது சிவகாமி கண்களை துடைத்து கொண்டு அவரை நிமிர்ந்து பார்த்து, கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம் என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேனப்பா. எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உங்களை தனியாக விட்டுவிட்டு நான் போவேனா? அத்தகைய கிராதகி அல்ல நான் என்றாள். உண்மை என்னவென்றால் சிவகாமியை கல்யாணம் பண்ணி கொடுப்பதில் ஆயனருக்கு அந்தரங்கத்தில் விருப்பம் கிடையாது. குழந்தை பிராயத்திலிருந்து அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தவர் அவர். கல்வியும் கலையும் பயில்வித்தவரும் அவர். பெண்ணை விட்டு பிரிந்து ஒரு நிமிஷம் கூட தாம் உயிர் வாழ முடியாது என்று அவர் எண்ணினார். ஆனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அவளை கல்யாணம் செய்து கொடுத்துதானே ஆக வேண்டும் என்ற நினைவு அடிக்கடி அவர் மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது. எனவே சிவகாமியின் கல்யாணத்தை பற்றி அவர் சில சமயம் பிரஸ்தாபிப்பது உண்டு. அப்போதெல்லாம் சிவகாமி எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று மறுமொழி கூறுவதை கேட்பதில் அவருக்கு மிகவும் ஆனந்தம்தான். இன்றைக்கும் சிவகாமியின் மறுமொழி ஆயனருக்கு ஆறுதல் அளித்தது. எனினும் அவர் மேலும் தொடர்ந்து, அதெப்படி சிவகாமி, மனம் செய்து கொடுக்காமலே நான் உன்னை என் வீட்டிலேயே வைத்து கொண்டிருந்தால் நன்றாயிருக்குமா? உலகம் ஒப்புக்கொள்ளுமா? ஒரு தகுந்த பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த யுத்தம் ஒன்று வந்து தொலைத்திருக்கிறது. இதனால் நமது குமார சக்கரவர்த்தியின் திருமணமும் தடைப்பட்டு போய்விடும் போல் இருக்கிறது. சிவகாமியின் முகத்தில் அப்பொழுது ஒரு அதிசயமான மாறுதல் காணப்பட்டது. ஆங்காரத்தால் ஏற்பட்ட கிளர்ச்சி அந்த அழகிய முகத்தை இன்னும் அழகுபடுத்தியது. என்னப்பா சொல்கிறீர்கள்? யாருக்கு திருமணம்? குமார சக்கரவர்த்திக்கா என்றாள். ஆமாம், மாமல்லருக்கு இந்த ஆண்டில் திருமணம் நடத்த வேண்டும் என்று மகாராணிக்கு மிகவும் ஆசையாம். யுத்தம் முடிந்த பிறகுதான் கல்யாணம் என்று சக்கரவர்த்தி சொல்லிவிட்டாராம். இதனால் பூனமாதேவிக்கு மிகுந்த வருத்தம் என்று கேள்வி. சிவகாமி குரோதம் ததும்பிய குரலில், அப்பா, யார் வேண்டுமானாலும் கல்யாணம் செய்து கொள்ளட்டும் அல்லது செய்து கொள்ளாமல் இருக்கட்டும், நான் என்னவோ கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்றாள். ஆயனர் மீண்டும், அதெப்படி முடியும் சிவகாமி? சைவ குலத்து பெண்ணை மனம் செய்து கொடுக்காமல் எப்படி வைத்திருக்கலாம்? 4 பேர் கேட்டால் அதற்கு நான் என்ன சொல்வது என்றார். அப்பா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் புத்த மதத்தைச் சேர்ந்த பிட்சினி ஆகி விடுகிறேன். அப்பொழுது உங்களை ஒருவரும் ஒன்றும் கேட்க மாட்டார்கள் என்றாள் சிவகாமி. அவள் இவ்விதம் சொல்லி வாய் முடியாதே சமயத்தில் வாசற்புறத்தில் புத்தம் சரணம் கச்சாமி என்று குரல் கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தனர். வாசற்படிக்கு அருகில் நாகநந்தி அடிகளும் அவருக்கு பின்னால் வியப்புடன் உள்ளே எட்டி பார்த்து கொண்டு பரஞ்சோதியும் நின்று கொண்டிருந்தனர். அமர சிருஷ்டி. புத்த பிட்சுவின் குரலை கேட்டதும் திரும்பி பார்த்த ஆயனர் விரைந்து வந்து, வாருங்கள் அடிகளே, வாருங்கள் என்று கூறிக்கொண்டே வாசற்படி எண்ணை சென்றார். சிவகாமி அவசர அவசரமாக எழுந்து அருகில் இருந்த தூணை பிடித்து கொண்டு நின்றாள். உள்ளே பிரவேசித்த பிக்ஷு நாலாபுரமும் சுற்றி பார்த்துவிட்டு, ஆயனரே, நான் சென்ற தடவை வந்தபோது அதற்கு பின் புதிய சிலைகள் செய்திருக்கின்றீர்களா என்றார். ஆம் சுவாமி, அப்புறம் 12 ஹஸ்த வகைகளை அமைத்திருக்கின்றேன். இதோ பாருங்கள், இந்த சிலைகளெல்லாம் புதியவை என்றார் ஆயனர். பிக்ஷு ஆயனர் காட்டிய சிலைகளை கண்ணோட்டமாக பார்த்துவிட்டு தூணை பிடித்து கொண்டிருந்து சிவகாமியை நோக்கியபடியே, அதோ அந்த தூணின் அருகில் நிற்பதும் சிலைதானே என்று வினவினார். அப்பொழுது புத்த பிக்ஷுவின் கடூர முகத்தில் தோன்றிய புன்னகை அந்த முகத்தின் விகாரத்தை அதிகமாக்கியது. ஆயனர் சிரித்து கொண்டே, இல்லை சுவாமி, அவள் என் பெண் சிவகாமி. குழந்தாய், இதோ நாகநந்தி அடிகள் வந்திருக்கிறார். வந்து புத்த பிக்ஷுவுக்கு வந்தனம் செய் என்றார். சிவகாமி அந்த சமயம் நாகநந்திக்கு பின்னால் வந்த இளைஞனை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாள். ஆயனர் கூறியதை கேட்டதும் பிட்சுவின் பக்கம் திரும்பி நமஸ்காரம் செய்தாள். பிட்சுவுடன் உள்ளே பிரவேசித்த பரஞ்சோதி அந்த சிற்ப மண்டபத்தில் நாலாபுரமும் காணப்பட்ட அதிசயங்களை பார்த்த வண்ணம் வாயிற்படிக்கு அடியிலேயே பிரமித்து போய் நின்றான். அந்த மாதிரியான அபூர்வ வேலைப்பாடுகள் அமைந்த சிற்பங்களையும் சித்திரங்களையும் அவன் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. இடையிடையே அவன் ஆயனர், சிவகாமி இவர்களையெல்லாமும் கவனித்தான். அன்று பல்லக்கில் அமர்ந்திருந்தவர்கள் மதையானையின் கோபத்திலிருந்து தன்னால் காப்பாற்றப்பட்டவர்கள் அவர்கள்தான் என்பதை தெரிந்து கொண்டான். புத்த பிக்ஷுவை ஆர்வத்துடன் வரவேற்று அவருடன் பேசிக்கொண்டே சென்ற ஆயனர் பரஞ்சோதியை கவனிக்கவே இல்லை. அவனை
திரும்பி கூட பார்க்கவில்லை. ஆனால் தூண் அருகில் நின்றிருந்த மகள் அவ்வப்போது தன்னை கடைக்கண்ணால் கவனிப்பதை பரஞ்சோதி தெரிந்து கொண்டான். நடனத்துக்குரிய ஆடை ஆபரணங்களை அணிந்து நின்ற சிவகாமியின் நவ யவ்வன சௌந்தரியத்தின் ஒளி பரஞ்சோதியின் கண்களை கூசச் செய்தது. கிராமாந்திரத்தில் பிறந்து வளர்ந்தவனானாலும் இயற்கையில் சங்கோசமுடையவனும் தாயை தவிர வேறு பெண்களுடன் பழகி அறியாதனுமான பரஞ்சோதியினால் சிவகாமியின் முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. அதிலும் சிவகாமி தன்னை கவனிக்கிறாள் என்பதை அவன் அறிந்த பின் அவர்கள் இருந்த பக்கமே திரும்பாமல் எதிர்பக்க கூடத்தில் காணப்பட்ட சிலைகளை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான். அந்த சிலைகளின் தோற்றத்திலும் முகபாவத்திலும் ஏதோ ஒரு அதிசயம் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அந்த அதிசயம் இன்னதென்பது மின்வெட்டை போல அவன் உள்ளத்தில் உதித்தது. இந்த சிலைகள் எல்லாம் தூணருகில் நின்று தன்னை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருக்கும் பெண்ணின் பல்வேறு தோற்றங்கள்தாம். இந்த உண்மையை அவன் உள்ளம் கண்டதும் சிவகாமியிடம் அவனுக்கு தெய்வங்களிடம் உண்டாவது போல பயபக்தி தான் உண்டானது. சிவகாமி புத்த பிக்ஷுவை நமஸ்கரித்த பொழுது அவர் ஆர்வம் ததும்பிய விழிகளால் அவளை விழுங்குவது போல் பார்த்துவிட்டு, புத்ததேவர் அருளால் உன் கோரிக்கை நிறைவேறட்டும் அம்மா. புத்த பிக்ஷுனியாக விரும்புவதாக சற்று முன்னால் நீதானே சொல்லிக் கொண்டே இருந்தாய் என்றார். இந்த ஆசி மொழியானது சிவகாமிக்கு அருவருப்பை உண்டாக்கியது என்று அவளுடைய முகபாவத்தில் தெரிந்தது. ஆயனருக்கும் அது பிடிக்கவில்லை என்பது அவருடைய வார்த்தைகளில் வெளியாயிற்று. அடிகளே, குழந்தை ஏதோ வேடிக்கையாக சொல்லிக் கொண்டிருந்தாள். 4 நாளைக்கு முன்னால் காஞ்சியில் சிவகாமியின் அரங்கேற்றம் நடந்தது. ஆகா, தாங்கள் அங்கு இல்லாமல் போய்விட்டீர்களே என்றார் ஆயனர். எல்லாம் கேள்விப்பட்டேன். அரங்கேற்றம், அதற்கு பின் நடந்தவை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டேன். உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்ததாமே, மத யானையின் கோபத்துக்கு தப்பினீர்களாமே என்றார் பிஷு. ஆம் சுவாமி, ஏதோ தெய்வத்தின் அருளே இருந்தபடியால் தப்பி பிழைத்தோம். தங்களுக்கு சாவகாசம்தானே, இன்று பிக்ஷுவை இங்கேயே வைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி ஆயனர் பிக்ஷுவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். ஆகா, எனக்கு சாவகாசம்தான். இன்றைக்கு தங்கள் கிரகத்திலேயே பிக்ஷை என்று எண்ணிக்கொண்டுதான் வந்தேன். தங்களுக்கு அதிக சிரமம் இல்லாவிட்டால் என்று அவர் கூறுவதற்குள், சிரமம் என்னுடைய பாக்கியம்தான் என்றார் ஆயனர். முற்றத்தில் கிடந்த 2 பெரிய கற்களில் இருவரும் எதிரெதிரே அமர்ந்தனர். அம்மா சிவகாமி, நீயும் உட்காரலாமே. அடிகளுக்கு கலைகளில் அபார பிரேமை தெரியுமோ இல்லையோ என்று ஆயனர் கூறிவிட்டு பிக்ஷுவை பார்த்து மெதுவான குரலில், அடிகளே, அஜந்தா சித்திரங்களை பற்றி ஏதாவது தகவல் வந்ததா என்று கேட்டார். அப்பொழுது அவருடைய முகத்தில் அளவிடக்கூடாத ஆர்வம் தோன்றியது. ஆயனர் உட்காரச் சொல்லியும் சிவகாமி உட்காரவில்லை. தூணை பிடித்து கொண்டே நின்றாள். அவளுடைய கவனம் இவர்களுடைய பேச்சில் இருந்த போதிலும் இடையிடையே கண்கள் பரஞ்சோதியையும் கவனித்தன. புத்தபிஷு ஆயனரின் கேள்விக்கு மறுமொழி சொல்லாமல், ஆயனரே, தெய்வத்தின் சிருஷ்டியை காட்டிலும் தங்களுடைய சிருஷ்டியே மேலென்று எனக்கு தோன்றுகிறது என்றார். சுவாமி என்ற ஆயனர் மறுமொழி சொல்ல ஆரம்பித்த போது பிட்சு அதற்கு இடம் கொடாமல் தொடர்ந்து சொன்னார். நான் முகஸ்துதி செய்யவில்லை ஆயனரே, உண்மையைத்தான் சொல்லுகின்றேன். தெய்வத்தின் சிருஷ்டி அழிந்து போகக்கூடியது. இந்த மனித உடம்புக்கு 100 வயதுக்கு மேல் கிடையாது. நரை, திரை, மூப்பு, துன்பங்கள் மனித தேகத்துக்கு உண்டு. ஆனால் நீர் அமைத்திருக்கின்றீரே இந்த அற்புத சிலைகள், இவற்றுக்கு அழிவே இல்லை அல்லவா? நரை, திரை, மூப்பு, துன்பம் இந்த சிலைகளை அணுகாவல்லவா? கல்லால் அமைத்த இந்த சிலைகளில் விளங்கும் ஜீவக்கலை 1000 வருடங்கள் ஆன போதிலும் மங்காமல் பிரகாசிக்கும் அல்லவா? உம்முடைய சிருஷ்டி தெய்வ சிருஷ்டியை காட்டிலும் மேல் என்பதில் சந்தேகம் என்ன? இதையெல்லாம் கேட்ட ஆயன சிற்பியின் முகத்தில் கலைஞானத்தின் கர்வம் தாண்டவமாடியது. அடிகளே, தாங்கள் சொல்லும் பெருமையெல்லாம் சிவகாமிக்கே சேரும். நடனக்கலையில் அவள் இவ்வளவு அற்புத தேர்ச்சி அடைந்திராவிட்டால் இந்த சிலை வடிவங்களை நான் எப்படி அமைத்திருக்க முடியும்? ஆகா, குழந்தையின் அரங்கேற்றத்துக்கு நீங்கள் இல்லாமல் போய்விட்டீர்களே. ருத்ராச்சாரியார் பிரமித்து ஸ்தம்பித்து நின்று விட்டார். அன்றைக்கு 2 பேரும் இல்லாமல் போனதாலே தான் எனக்கு வருத்தம். தாங்களும் இல்லை, நாவுக்கரச பெருமானும் இல்லை. ஆம் ஆம் ஆயனரே, நாவுக்கரசர் சிவகாமியின் அரங்கேற்றத்தின் போது இருந்திருந்தால் ரொம்பவும் குதூகலமடைந்திருப்பார். முக்கியமாக சக்கரவர்த்தியின் மத்த விலாசத்திலிருந்தே எடுத்து அபிநயம் செய்யும் கட்டத்தை ரொம்பவும் ரசித்திருப்பார் நாவுக்கரசர். மதுபானம் செய்த புத்த பிஷுவும் காபாலிகனும் சண்டையிட்ட இடம் வெகு ரசமாக இருந்திருக்குமே. ஆயனரின் முகம் சிறிது சுருங்கியது. சுவாமி, ஹாஸ்ய ரசத்தை காட்டுவதற்காக அந்த விஷயத்தை சிவகாமி எடுத்துக்கொண்டாள் என்று
மறுபடி அவர்களுக்கு மகான்களாகிய புத்த பிஷுக்கள் பரிகசும் எண்ணம் கொஞ்சமும் இல்லை என்றார். மகா ரசிகரும் சகல கலைகளிலும் வல்லவரமான மகேந்திர சக்கரவர்த்தி ஜைனராக இருந்த பொழுது மத்த விலாசம் என்னும் ஹாஸ்ய நாடகத்தை இயற்றியிருந்தார். அதில் காபாலிகர்களும் புத்த பிஷுக்களும் பெங்காலிக்கு பெருமாக கேலிக்கு உட்படுத்தப்பட்டிருந்திருந்தனர். அந்த நாடகத்தில் ஒரு பகுதியை சிவகாமி அபிநயத்துக்கு விஷயமாக எடுத்துக்கொண்டிருந்தாள். அதை குறித்து தான் மேற்கண்ட பேச்சு நடந்தது. பின்பு பிட்சு சொன்னார், வாஸ்தவம்தான், ஹாஸ்யரசத்தை அபிநயித்து காட்ட மிகவும் பொருத்தமான சம்பவம். காபாலிகன் புத்த பிட்சுவின் தலைக்குடுமியை பிடித்து பார்க்க மொட்டை தலைவி தடவி விட்டு கொண்டு கீழே விழும் கட்டத்தில் ஹாஸ்யரசம் ததும்பி இருக்கும். ஆனால் சபையோர் சிரித்து முடிப்பதற்குள் ஏதோ யுத்தத்தை பற்றி செய்தி வந்து சக்கரவர்த்தி எழுந்து போய்விட்டாராமே, சபையும் கலைந்து விட்டதாமே. ஆம் ஆம், அதுதான் சற்று மனக்லேசத்தை அளித்தது. அதனால்தான் சிவகாமி கூட 4 நாளாக உற்சாகமில்லாமல் இருந்தாள். அரங்கேற்றத்துக்கு பிறகு இன்றைக்குத்தான் மறுபடியும் காலில் சதகையை கட்டி கொண்டாள். அடிகளே, யுத்தம் எதற்காக வருகிறது? எதற்காக ஜனங்கள் ஒருவரை கொன்று கொண்டு சாக வேண்டும் என்றார் ஆயனர். ஆயனரே, இந்த கேள்வியை ஏழை பிட்சுவாகிய என்னிடம் கேட்டு என்ன பிரயோஜனம்? உலகத்திலுள்ள திரிபுவன சக்கரவர்த்திகளையும் குமார சக்கரவர்த்தியையும் மகாராஜாக்களையும் யுவராஜாக்களையும் சிற்றரசர்களையும் படைத்தலைவர்களையும் கேட்க வேண்டிய கேள்வி. கொலையும் கொடூரமும் நிறைந்த இந்த உலகத்தில் புத்த பகவான் அவதரித்து அன்பு மதத்தை பரப்பினார். அதற்காக பிட்சுக்களின் சங்கத்தையும் ஸ்தாபித்தார். அந்த பிட்சுக்களை ராஜசபைகளில் பரிகசித்து சிரிக்கும் காலம் இது. யுத்தம் ஏன் வருகிறது என்று என்னை கேட்டு என்ன பயன்? அந்த பொல்லாத புத்த பிட்சுவிடம் பேச்சு யுத்தத்தில் அகப்பட்டு கொண்டு தன் தந்தை திணறுவதை சிவகாமி அறிந்து கொண்டாள். அவளுடைய கண்களில் கோபக்கணல் வீசிற்று. அவள், அப்பா, புத்த பகவான் அன்பு மதத்தையும் அஹிம்சா தர்மத்தையும் உபதேசித்தது உண்மைதான். ஆனால் இந்த காலத்தில் அந்த புத்த பகவானுடைய பெயரை சொல்லிக்கொண்டு போலி பிஷுக்கள் தோன்றி மக்களை வஞ்சித்து ஏமாற்றி வருகின்றனர். அதனால்தான் யுத்தம் முதலிய விபரீதங்கள் வருகின்றன என்றாள். ஆயனருக்கு இதேதடா வம்பு என்று தோன்றியது. அங்கிருந்து சிவகாமியை எப்படியாவது அனுப்பிவிட வேண்டும் என்று எண்ணி அவளை இரக்கம் தோன்ற பார்த்து, குழந்தாய் சிவகாமி, நீ வேண்டுமானால் உள்ளே அத்தையிடம் போய் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். அதற்குள் நாகநந்தி, ஆயனரே, நான் தோற்றுவிட்டேன். சிவகாமி மிகவும் புத்திசாலி. அவள் சொல்லியதில் நிரம்பவும் உண்மை இருக்கிறது. அவருடைய கடூர முகத்தில் மறுபடியும் ஒரு கண நேரம் விசித்திரமான புன்னகை காணப்பட்டது. பேச்சை வேறு வழியில் திருப்பியாக வேண்டும் என்று ஆயனரை கருதி அவரும் சுற்றுமுற்றும் பார்த்தார். அப்பொழுது அவருடைய பார்வை அந்த மண்டபத்தின் இன்னொரு பக்கத்தில் சிலைகளையும் சித்திரங்களையும் பார்த்து கொண்டு நின்ற பரஞ்சோதியின் மேல் விழுந்தது. சுவாமி, அந்த பிள்ளை யார்? உங்களுடைய சீடனா என்று கேட்டார் ஆயனர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.